ஹாய், வணக்கம் அண்ட் வெல்கம். இந்த வெயிலுக்கு வெளியே போய் ஐஸ்கிரீம் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. வீட்டில் இருக்க 3 இன்க்ரீடியன்ஸே போதும். இது செய்கிறதுக்கு க்ரீமு, கண்டென்ஸ் மில்க்கு, ஐஸ்கிரீம் மேக்கரு, ஏன் சுகர் கூட தேவையில்லை. சரி வாங்க சிம்பிளாக டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நல்லா ரைப்பாக இருக்க 4 பனானா எடுத்து அதோட தோலை ரிமூவ் பண்ணிக்கிறேன். பனானா பார்த்திங்கன்னா எவ்வளோ ரைப்பாக இருக்கோ அவ்வளோ டேஸ்ட் நல்லா வரும். ஸ்வீட்னஸும் நேச்சுரலாக அதிலே கிடைக்கும். அதனால் நீங்கள் எக்ஸ்ட்ரா சுகர் போட தேவையில்லை. இப்போ எல்லா பனானாவும் இந்த மாதிரி ஸ்லைசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பெருசாக கட் பண்ணாதீங்க. சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணினா தான் நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்ரீசரில் வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் பவுலில் மாற்றிக்கோங்க. பீசஸ் எல்லாம் செப்பரேட்டாக இருக்கிற மாதிரி இருந்தால் ஃப்ரீஸ் ஆகும்போது ஒட்டிக்காமல் இருக்கும். அப்புறம் எடுக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பவுலை நல்லா கவர் பண்ணிவிடுங்க. கவர் பண்ணாமல் ஃப்ரீசரில் வச்சா பனானா மேலே ஐஸ் படிஞ்சிடும். 5லேருந்து 6 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு நம்ம எடுத்துக்கலாம். முடிஞ்சால் ஓவர் நைட் வச்சுடுங்க. இப்போ ஃப்ரீஸ் ஆன பனானாவை நம்ம கவர் ரிமூவ் பண்ணிவிட்டு பனானா வெளியே எடுத்துடலாம். முக்கியமாக பனானா நல்லா ஃப்ரீஸ் ஆனால் தான் ஐஸ்கிரீமுக்கு தேவையான க்ரீமி நமக்கு கிடைக்கும். ஸோ நல்லா ஃப்ரீஸ் ஆக வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஃப்ரீஸ் ஆன பனானா ஸ்லைசஸை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இப்போ இதில் 2 டீஸ்பூன் பீனட் பட்டர் சேர்த்துக்கிறேன். பீனட் பட்டர் சேர்க்குறதுனால செம்ம ரிச் ஃப்ளேவர் கிடைக்கும். பனானா டேஸ்ட்டை ஓவர் பவர் பண்ணாமல் அதோடு சேர்ந்து ரொம்ப நல்லா பிளெண்ட் ஆகும். சாப்பிடும்போது ஓவர் பிரைட்டும் ரொம்ப க்ரீமியாக இருக்கும். இதுக்கு அடுத்து 2 டீஸ்பூன் ஹனி சேர்க்குறேன். ஹனி ஸ்வீட்னஸ் கொடுக்கறதுக்கு மட்டும் இல்லை, ஓவரால் ஃப்ளேவரை பேலன்ஸ் பண்ணும். இப்போ இதை நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கலாம். பார்த்தீங்களா, கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருக்கணும். ரொம்ப திக்காகவும் இல்லை, ரொம்ப லூஸாகவும் இல்லை. ஸ்பூனில் கிண்டும் போதே எவ்வளோ க்ரீமியாக இருக்குதுன்னு தெரியுது. லம்ஸ் எதுவும் இருக்கக்கூடாது. ஸ்மூத்தாக இருந்தால் தான் ஐஸ்கிரீமோட டெக்ஸ்சர் கரெக்டாக இருக்கும். இப்போது ரெடியான மிக்சரை ஃப்ரீசர் சேஃப் கண்டெய்னர் இல்லைனா டின்னில் மாற்றிக்கோங்க. ஸ்பூன் வச்சு மேலே நல்லா ஈக்குவலாக ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். இப்படி லெவல் பண்ணின அப்புறம் ஸ்கூப் எடுக்கிறப்போ ரொம்ப நீட்டாக வரும். விருப்பம் இருந்தால் மேலே கொஞ்சம் சாக்லேட் ஸ்ப்ரிங்கிள் சேர்த்துக்கலாம். இது கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் தான். ஆனால் சாப்பிடும்போது நடுவில் க்ரன்ச்சி பைட்ஸ் வந்தால் டேஸ்ட் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கிட்ஸுக்கு எஸ்பெஷலி ரொம்ப பிடிக்கும். இப்போ மறுபடியும் நம்ம கவர் பண்ண போகிறோம். கவர் பண்ணுற டைமில் நான் ஒரு முக்கியமான டிப்ஸ் சொல்கிறேன். கவர் ஐஸ்கிரீம் மிக்சரை டச் ஆகிற மாதிரி க்ளோஸ் பண்ணுங்கள். இப்படி பண்ணினா மேலே ஐஸ் கிறிஸ்டல் ஃபார்ம் ஆகாது. ஐஸ்கிரீம் சாஃப்டாக க்ரீமியாக தான் இருக்கும். இந்த சின்ன ட்ரிக்கை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக டெக்ஸ்சரான ஐஸ்கிரீம் கிடைக்கும். இப்போ மறுபடியும் ஃப்ரீசரில் 6லேருந்து 8 மணி நேரம் வச்சு நான் எடுத்துக்கிறேன். நல்லா செட் ஆன அப்புறம் தான் பெர்ஃபெக்ட் ஸ்கூப் எடுக்க முடியும். அதுக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணினீங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ க்ரீமியாக இருக்குதுன்னு. ஸ்கூப் பண்ணும்போது எவ்வளோ சாஃப்டாக வருது பாருங்கள். இது செய்கிறதுக்கு நான் க்ரீம் யூஸ் பண்ணல, கண்டென்ஸ் மில்க் யூஸ் பண்ணல, ஐஸ்கிரீம் மேக்கர் யூஸ் பண்ணல. 3 இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும் வச்சு இப்படி ஒரு ஐஸ்கிரீம் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இது சாப்பிடும்போது பனானா ஃப்ளேவர் செம்ம ரிச்சாக இருக்கும். பீனட் பட்டர் டேஸ்ட்டு அதை இன்னும் நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகும். ஹனி எல்லாத்தையும் பெர்ஃபெக்டாக பேலன்ஸ் பண்ணிடும். கண்டிப்பாக கடையில் வாங்குற மாதிரி ஃபீல் வரும். வீட்டில் இருக்க 3 இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு இவ்வளோ ஈஸியாக பண்ணலாம். கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கேளுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இப்படி டேஸ்டி ரெசிபீஸ்க்கு சமையல் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. Thanks for watching. I'll see you next time.